அவனா பச்சை துரோகி. துரோகி என்ன துரோகம் பண்ணிட்டாரு அப்படி? எதுக்கு அங்க போய் சேரணும்? திமுகல போய் சேர்ந்தனால துரோகின்றீங்க? ஆமா, எதுக்கு 3 அமைச்சர் முதலமைச்சரா இருந்தால அம்மா பேரை கட்டிங்களா? இந்த மாதிரி அவர் போனதுக்கு பெசாத அவர் இது போயிருக்கவே கூடாது. கண்ணியமா அவர் ஒதுங்கி அரசியல் இருந்திருக்கலாம். கண்ணியமா அரசியல் விட்டு ஒதுங்கி இருந்திருக்கலாம். அவர் அந்த பக்கம் போனதே மிகப்பெரிய தப்பு. அம்மாவுக்கு துரோகம் பண்ணவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அவர் என்ன துரோகம் பண்ணாரு? அவர் முதலமைச்சராக இருந்தாருல அண்ணா திமுக இருந்தா நீ அதுல தான் இருக்கணும். ரைட்டா இல்லை வேற கட்சியில போய் சேரணும். திமுக போய் சேரலாமா? எல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சுமா, அவ்வளோதான். அது இதெல்லாம் நல்லதெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போலாம் அவங்க கட்சிக்கு யார் யார் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ போய் சேர்ந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எதிர் துருவங்களான கட்சினா அதிமுக திமுக. அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு திமுகவில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு அரசியல் சூழல பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? பன்னீர்செல்வம் அதிமுகவில இருந்து திமுக வந்திருக்கிறாரு. இது மக்களினுடைய பார்வையிலிருந்து மக்கள்கிட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 3 முறை முதலமைச்சராக அதிமுகவில் இருந்திருக்காரு. அவர் இன்றைக்கு திமுகவில் வந்து இணைஞ்சிட்டாரு. ஸோ இது அரசியலில் ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீட்டு கெடுக்கல, அதனால அங்கே போயிருக்கிறாரு. தப்பே இல்லை. இது அரசியலில் மாற்றம். இது தினகரனா அவரு எடப்பாடி இன்னொருத்தர் டிடிவி தினகரன் அவர் மாறிட்டார்ல, சேர மாட்டேன் சத்தியம் பண்ணினாலும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ இன்னைக்கு இபிஎஸ் கூட தான் சேர்ந்திருக்காரு. ஆமா, இபிஎஸ் எல்லாம் காசுக்கு தான் எல்லா இடத்துலயும். ஆனா ஓபிஎஸ் வந்து அதிமுக திமுகன்றது தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட கட்சிகள்னு உங்களுக்கு தெரியும். 2 பேரும் சேர்க்கவே முடியாது. 2 பேரும் என்னன்னாலும் சேர மாட்டாங்க. ஆனா இங்க இருந்து ஒருத்தர் 3 முறை முதலமைச்சரா இருந்தவர். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவருக்கு துரோகம் பண்ண இங்க சீட்டு கொடுக்கல, அதனால அங்க போயிருக்காரு. துரோகம்னா எதை எடப்பாடி வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அவரை சேர்க்க மாட்டாரு. இவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவர் ஒன்றும் துரோகம் பண்ணல, நல்ல மனுஷன் தான். நல்ல மனுஷன் தான். ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போராடி நல்ல காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கிறார். அம்மா இருக்குந்தனி பொறுப்பை வந்து நம்பிக்கையாக இருக்கிறவங்கள்ட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சிறைச்சாலையில் இருக்கும்போது உடம்பு சரியாதப்போ அவங்க தான் அந்த ஐயா தான் அந்த முதலமைச்சராக இருந்தார். ஆனால் சசிகலா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து துரதிருஷ்டவசமாக நடந்துருச்சு, அவர் வந்து அவசரப்பட்டுட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி அப்படின்ற மாதிரி அவங்க ட்வீட் போட்டிருக்கிறாங்க. சசிகலா அவர்களுடைய பார்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சசிகலா அவங்க அரசியலே தெரியாது. அந்த அம்மா அரசியலே தெரியாதா? ஆமா, அரசியல் அம்மா கூட பக்கத்துல தானே வேன்ல தானே உட்காந்துருந்தாங்க. அவங்க நல்லா பேச முடியுமா? அவர் ரொம்ப பொறுமையாக இருந்தார். அவர் அதிமுகவிலேயே இணையணுன்றதில் டைமும் நிறைய கொடுத்து பார்த்தாரு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு அந்த அதிமுக கூடயே தன்னை இணைச்சிக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய முயற்சி பலன் அளிக்கலை. எல்லாருக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கும், பொறுமை இருக்கும். அதை தாண்டி அவர் என்ன பண்ண முடியும்? அவர் நிறைய விஷயத்தை மனசில் வச்சு ஏதோ இருக்குது, இந்த இடத்துல போனால் தனக்கு மரியாதை கிடைக்கும்னு நினச்சி போயிருக்கலாம்னு நான். திமுகவில் சேர்ந்துருக்கிறாரு, அது அவருக்கு செல்வாக்கை தேடி தருமா இல்லை இன்னும் பேரை குறைக்க? வந்து இப்போது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மனசுக்கு பிடிச்சிருச்சு. செல்வாக்கு தரனா அவர் கொஞ்சம் ஒரு லீடர், அவருக்குன்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஏற்கனவே அவங்க ஓரளவுக்கு இந்த சமயத்தில் நல்ல ஒரு இதில் இருக்காங்க திமுக கூட்டணி. அதனால் சேர்ந்தால் தனக்கும் மரியாதை கிடைக்கும், தன் கட்சியில் இருக்க மற்றவங்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். மொத்தத்தில் நம்ம கொஞ்சம் சுயமரியாதையோடு வாழலான்ற எண்ணத்தில். ஓகே. ஆனால் எடப்பாடி வந்து தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து துரோகம் பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணவங்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறாரு. இவர் துரோகம் பண்ணியிருப்பாரா இல்லை என்ன துரோகம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன அதாவது முரண்பாடுகள், நான் பெரியவங்களா நம்ம பெரியவங்களா அப்படின்ற முரண்பாடு, அது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்து போயிருந்தால் எல்லாமே போயிருக்கலாம். யாருக்குமே மனசு வரல. அது எதனால் எடப்பாடி அவர்கள் அந்த முயற்சி பண்ணாருன்னு நமக்கு தெரியல. இவரும் பலன் அளிக்காதுன்ற தொட்டு சேர்ந்துருக்காரு. நல்லதாக கட்டுது. ஏடிஎம்கில் இருந்திருக்கலாம். ஏன்னா சிஎம்மாக இருந்திருக்கிறாரு. அவங்களுக்கு அம்மாவுக்கு வேறு விசுவாசியாக இருந்திருக்கிறாரு இல்லையா? அதனால சேர்ந்துருக்கக்கூடாது, வேற அதெல்லாம் சேர்ந்துருக்கலாம். ஆனால் எடப்பாடி சேர்க்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. இவர் துரோகின்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி அவரால் அதிமுகவில் சேர முடியும்? அதனால திமுகவில் சேரணும் அவசியம் இல்லை. வேற விஜய் கட்சி அது மாதிரி என்ன சேர்ந்துருக்கலாம். விஜய் கட்சிக்கு போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். இவர் துரோகின்னு சொல்றாரு. அவர் துரோகியான அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இப்போ திமுக எல்லாம் துரோகி எல்லாம் கிடையாது. யார் கூட வேணா சேர்றாங்க. இருந்தாலும் இவர் வந்து ரெட்டை எல்லாம் ஜெயலலிதா அம்மா கூட இருந்ததுனால வேற விஜய் கூட என்ன சேர்ந்துருக்கலாம். என்ன திமுக வந்து எல்லாரும் திமுக நோக்கி போறாங்க. தேமுதிக இது வரைக்கும் கூட்டணி வைக்காதவங்க போயிட்டாங்க. ஓபிஎஸ் போறாரு. இப்படி பல பேர் போறது திமுக எடுத்துக்கலாமா? அப்படியா? ஸ்டாலின் வந்து எல்லாரும் அரவணைச்சிக்கிறாரு.
ரெண்டாவது அவர் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் நல்லா இருக்குது அவர் பண்ணுறதும். அப்போ இது ஒர்க் அவுட் ஆகும் இந்த எல்லாரும் சேர்றதெல்லாம். டிஎம்கே தான் வரும், அதனால நான் நம்பிக்கை வந்து சேர்றாங்க. திமுக சேரக்கூடாதுமா அப்படி. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த ஒரு கட்சியிலனா அந்த கட்சியில தான் இருக்கணும். அது எப்படி மாற முடியும்? ஆனா எடப்பாடி வந்து இவரை சேர்த்துக்கவே மாட்டாரு. துரோகம் பண்ணிட்டீங்க அதனால உங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி இல்ல, அவர் தனியா தானே இருந்தாரு. பன்னீர்செல்வம் தனியா தானே இருந்தாரு. இவங்க தனியா பிரிஞ்சுட்டாங்க. இப்பதான் இதுல போய் அவர் இன்னும் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல. ஆனா ஆரம்பிக்கல. ஆனா வெளியில ஓதிய வந்தாச்சு. ஆனா சேரக்கூடாது அப்படி. அந்த கட்சினா அந்த கட்சியில தான் இருக்கணும். தப்பு இல்ல அது. ஆனா இப்ப வந்து தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்களை நோக்கி தேமுதிக, ஓபிஎஸ்னு எல்லாருமே வராங்க இல்லையா? இது திமுகவுக்கு பலம் சேர்க்குமா இல்ல திமுக இதை எப்படி அணுகுறாங்க? பலம் தான் செய்யறோம். ஆமா, இப்ப ஸ்டாலின் இதை எப்படி கட்சி தானே போயிருக்காங்க, பலம் தான் செய்யறோம். ஓகே. சசிகலா வந்து ஓபிஎஸ் வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கு காரணம் வந்து எடப்பாடி அவர்கள் அந்த மாதிரி தான் வந்து கருத்து பதிவு பண்றாங்க. சசிகலா சொல்றது சரியா? தப்பு அது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, இப்ப கட்சி அந்த கட்சியில இருந்து இந்த கட்சியில இது பண்ண முடியுமா? அதால அப்படி சொல்லக்கூடாது. அவங்க திமுக அதிமுக தனித்தனியா தான் இருக்கணும். ஆமா, தனித்தனியா இருக்கணும். தப்பு அப்படி. ஒரு கட்சியில இருந்து அது துரோகம் பண்ற மாதிரி. இது துரோகம் தான் பண்றாங்க. மக்கள் இதை அங்கீகரிக்க மாட்டாங்க. பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க? கட்டாயமா. இப்ப என்ன மாதிரி இப்ப நீ 4 பேர் கேட்பாங்க, என்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. சேரக்கூடாது. சரி, ஓகே. அவனை வந்து அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு தகுதி இல்லாதவன். யார்? ஓபிஎஸ்ஸா? ஆமா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, முதலமைச்சர் இருந்து டிஎம்கேல முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவன். என் போட்டா கூட வட்டம் ஏடிஎம்கேல இருந்தவர் அந்த அண்ணன். அவன் பையன் கூட தேனி மாவட்டத்தில் கெலிச்சான் அவன் பையன். அது வந்து எப்படி வந்து அவங்க சேரலாம்? சேரக்கூடாது. அப்ப ஏபிஎஸ் சேர்க்க மாட்டாரு இல்லையா? சேர்ந்தாச்சாம சேர்க்க மாட்டேன்னு சொல்றாரு. இவர் வந்து துரோகம் இல்ல, சேர்ந்தாச்சுன்னு எனக்கு வரல. திமுகல சேர்ந்துட்டாரு. திமுகல சேர்ந்துட்டாரு. திமுகல தான் எப்படி சேரலாம்? இல்ல, எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றப்போ அவர் அதிமுகவிலையும் சேர முடியாது. அப்ப எங்க திமுக போறதுனால என்ன இப்ப தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல அவர் ரெஸ்ட் எடுக்கணும். அவர்கிட்ட பணம் இல்ல. அவன் பையன் அங்க தேனி மாவட்டத்துல கெலிச்சான்ல, அங்க போனான்ல டெல்லிக்கு போனான்ல. அப்போ மட்டும் எங்க போச்சு அவனுக்கு அறிவு அந்த ஆளுக்கு? எடுங்கப்பா, எடுத்து பேசு. நான் இங்கதான் இருக்கிறேன், எடுத்து பேசு. அவனா பச்சை துரோகி. என்ன துரோகம் பண்ணிட்டாரு அப்படி? எதுக்கு அங்க போய் சேரணும்? திமுகல போய் சேர்ந்தனால துரோகின்றீங்க. ஆமா, எதுக்கு 3 முதலமைச்சரா இருந்தால அம்மா பேரை கட்டிங்களா? சரி, இப்போ இவர் இங்க போய் சேர்றாரு. திமுகவுல தேமுதிக போய் சேர்றாங்க, ஓபிஎஸ் எல்லாம் போய் சேர்றாங்க. தேமுதிக விசில் வந்து விஜய் தேமுதிக வந்து அவன் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களும் ஒரு துரோகி தான், பச்சை துரோகி. கேப்டன் பேரு கெட்டாச்சி அந்த அம்மா, கேப்டன் விஜயகாந்த். ஏன் திமுகல போய் சேர்ந்தாலே துரோகமா? இப்போ திமுக இவங்க வந்து தனியா இருக்கணும், தனியா இருந்து கழிச்சு காட்டணும். திமுகவுக்கு இது பலமா இல்ல ஸ்டாலின் இதை எப்படி பாக்குறாரு? ஸ்டாலின் இது நல்லவர் தான். ஸ்டாலின் இவங்க வந்து அனுசரிச்சு போனோம். எதுக்கு இவ்வளவு நாள் பொறுத்து போய் இன்னத்துக்கு போனாங்க? மாடுபிடி ஆட்டத்துக்கு கச்சேரி வந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை என்ன பண்ணாரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவர் என்ன பண்ணாரு? அங்க டெல்லிக்கு பறந்து போய் நீ வந்து நின்னான். பீச் பக்கம் ஃபுல்லா எல்லாம் நம்ம உணவு, எல்லாமே நம்ம மக்கள், வீர விளையாட்டு. அதுக்கு அவரால் ஒன்றும் முடியல. போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் மாடுபிடி இதுவே கொடுத்தது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் அந்த கட்சியில் அவ்வளோ நாள் இருந்துட்டாரு. ஆனால் இதுக்கு வந்தது வந்து எல்லாரும் மக்கள் ஏற்றக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் இபிஎஸ் கூட இருந்தவர், இவரும் முதலமைச்சராக இருந்தவர். இப்போ இந்த இதில் வந்து அவர் சேர்ந்தது வந்து மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான். ஆனால் எடப்பாடி வந்து அவரை சேர்த்துக்க மாட்டேன், நீங்க துரோகி, அவர் என்ன ஆனாலும் அவரை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு வழி இல்லாம தானே திமுகல சேர்றாரா? இருந்தாலும் அம்மா கொடுத்த கட்சியை வந்து அவருக்கு என்ன இருந்தாலும் அதை விட்டு போறது வந்து கஷ்டம் தான். அதில் போயிருக்க கூடாது. இருந்தாலும் அவர் போயிட்டாரு. இனிமே என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னும் சில பேர்லாம் சொல்றாங்க பாஜக வந்து அனுப்பி விட்டு அவர் திமுகல நுழைஞ்சிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் பாஜகவோட ஆதரவாளர், தர்ம யுத்தம்லாம் நடத்தினவர் தானே, அதெல்லாம் திமுகல சேர்த்துக்க கூடாது. ஆனால் சேர்த்திருக்காங்க. இப்போ திமுகவுக்கு இது எப்படி பலனா இருக்குமா இல்லை அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா? திமுகவுக்கு வந்து இவர் சேர்த்தது வந்து எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இது சேர்த்துருக்கூடாது, இருந்தாலும் சேர்த்து இருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னு தெரியல.
அது இனிமேல் போக போக தான் தெரியும். எல்லாரும் திமுக நோக்கி வராங்க. திமுக ஆனால் திமுக வந்து தான் மேம் ஆட்சி அமைய போகுது. அதனால அந்த ஒரு வெற்றியுடைய இதனால அவங்க வராங்க. வெற்றியுடைய அறிகுறி. ஆமாம் ஆமாம் மேம். ஓகே. ஆமாம். ஓபிஎஸும் திமுகவில் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. 100% டிஎம்கே தான் வெற்றி. இருந்தாலும் அவர் வெற்றியை நோக்கி வந்ததுனால வெற்றியாக தான் இருக்கும். மேடம் அவர் வயசுல போய் சிஎம் போஸ்ட் அவர் இது போயிருக்கவே கூடாது. கண்ணியமாக அவர் ஒதுங்கி அரசியல் இருந்திருக்கலாம். கண்ணியமாக அரசியல் விட்டு ஒதுங்கி இருந்திருக்கலாம். அவர் அந்த பக்கம் போனதே மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவர் சாதாரண மனுஷனாக இருந்து எல்லாமே வந்தது வந்து ஒரு பார்ட்டியிலேருந்து நல்லா உருவாகி நல்லா டெவலப் ஆகி வந்தார். ஆனால் அவர் வந்து இப்போ போய் ஒரு திமுக எதை எதிர்த்து அவர் வந்து ஆட்சியில் இருந்தாரோ, எதை எதிர்த்து அவர் எம்எல்ஏ ஆனாரோ, எதை எதிர்த்து அவர் பதவியில் இருந்தாரோ, ஆனால் அதுக்கு தான் அவங்க போய் கூட போய் சேர்ந்து அது பண்ணது மிகப்பெரிய தவறு. அவர் போயிருக்க கூடாது. அவருடைய கண்ணியத்தை அவரே குறைச்சிக்கிட்டார். இன்னைக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிருக்காரு. எடப்பாடி வந்து அவரை சேர்த்துக்க மாட்டேன், அவர் வந்து துரோகி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்றது தானே? இல்ல, அதாவது என்னன்னா அவர் துரோகி அப்படிலாம் இது சொல்லலாம். 2 பேருக்குமே அதாவது பதவியுடைய இதுதான். இவர் வந்து எடப்பாடியார் வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டாமினேட் பண்ணி வச்சுக்கிறார். இவர் வந்து இந்த தலைமை கழகத்தை உடைச்சது தொண்டர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு ஆகி போச்சு. அது மிகப்பெரிய தவறு. அவர் பண்ணது மிகப்பெரிய தவறுன்னா தலைமை கழகத்தை உடைச்சது. அந்த தலைமை கழகத்தை உடைச்சது, அப்புறம் கேஸ் மேலே கேஸ் போட்டு இந்த மாதிரி தொண்டர்களே அவர் மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க. திமுக இப்போ எல்லாரும் திமுக நோக்கி தேமுதிக இப்போ ஓபிஎஸ் எதிர்கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் மட்டும் திமுக வராங்க அப்படின்னா திமுக இதை எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க? திமுகவுக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து தலைவர்கள்லாம் வராங்கன்னா அவங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில் இப்போ சப்போர்ட் இல்லை. ஏன்னா ரொம்ப டேமேஜ் பொசிஷனில் இருக்கிறாங்க திமுக. அதனால அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தேமுதிகவை சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஏன் சேர்த்துக்கிறாங்கன்னா அந்த முக்குளத்தோர் ஓட்டு கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஓகே. திமுகவுக்கு சாதகமாக அமையுமா? பப்ளிக் மத்தியில் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கிறாங்க. அது வந்து சான்ஸ் கிடையாது. திமுகவுக்கு சாதகமாக அமையாது. அப்போ இந்த முறை அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய கூட்டணி பலம் இருக்குது. அதனால அவங்க தான். அவர் ஓபிஎஸ் வந்து ஆண்டாண்டு காலமாக திமுகலே இருந்துட்டார். அதிமுகலே இருந்துட்டார். அது பக்கம் போனது வந்து மன வருத்தம் தான். ஆனால் இந்த மாதிரி அவர் போனதுக்கு பெசாத தூக்கல மாட்டிருக்கலாம். அவரே தூக்கல மாட்டின்னு இருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி இந்த அளவுக்கு சொல்றீங்க? அவ்வளோதாங்க. வளர்த்த கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போறதுன்றது என்ன இருக்கு? ஆனா இப்போ அவரை சேர்த்துக்க மாட்டாரு இபிஎஸ். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு கட்சிக்காண்டி. அந்த கட்சியில இருந்து அவர் துரோகி நிராகரிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? துரோகினா தனியா இருந்துட்டு போக வேண்டியதானே, தனி கட்சியை தொடங்கி தனியா நிற்க வேண்டியதானே. யாருக்கும் பாதகம் இல்லை. இப்ப பாதகம் யாருக்குமே இல்லைன்னா பாஜக வந்து இவரை வந்து கைவிட்டுட்டாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து நான் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில இருக்கணும் அப்படின்னா நான் திமுக கூட்டணி ஏன் போற? தனியா நின்று தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தனியா நின்று தன்மானத்தோட இருக்கலாம்ல. திமுக போனதுனால தன்மானமா போச்சு. தனியா நின்று தனியா கொச்சி கிடையாது. இதே அம்மான்ற வேற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு சசிகலாவும் அதான் சொல்றாங்க, சேர்ந்திருக்க வேணாம். ஆனா இதுக்கு காரணம் சூழ்நிலைகள். இப்போ சூழ்நிலையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சூழ்நிலை சொல்றது அவருக்கு சூழ்நிலையா ஏற்படுத்திட்டாரு. அவ்வளவுதான். அவருக்கு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாரு. மக்களை ஏமாத்திட்டாரு. தப்பு அது. கரெக்டா? ஏன்னா இந்த மாதிரி பண்ணினதுக்கு தூக்கில் தொங்கிருக்கலான்றதான் என்னுடைய ஒரு வார்த்தை. கரெக்டா? தானே சூசைட் பண்ண மாதிரி தான் இது. திமுக வந்து சேர்ந்திருக்காரு. திமுகவுக்கு வந்து இது பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. பலமா அமையுமா அமையாதா தெரியாத. சீட்டை கொடுக்க பொறுத்து தானே இருக்கு. என்ன சீட்டை கொடுக்கலையா? ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இப்போ எல்லாரும் அவங்களை நோக்கி போறது மக்கள் மத்தியில் ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும் இல்லையா? ஆகாதுங்க. மக்கள்லாம் நிறைய மாறிட்டாங்க. எவ்வளவு பேர் போனாலும் சில மக்களுக்கு சில மனசுல இருக்கிறது தான் வெளியே வரும். அட்லீஸ்ட் இவர் விசிலுக்காவது போயிருக்கலாம், டிவிகேக்கு போயிருக்கலாம். அது வந்து சரியா? அப்போ விஜய் கூட போறது அந்த மாதிரி போக வேண்டியதானே. விஜய் கூட போயிருந்தா நீங்க ஆதரிச்சிருப்பீங்க. கண்டிப்பா. மாற்று கட்சி தானே போறேன். ஒரே இதுல போலியா ட்ராக்ல ஒரே ட்ராக்ல போகாத இன்னொரு ட்ராக்ல போறது சந்தோஷம் தானே. ஓபிஎஸ் வந்து விஜய் கட்சிக்கு போயிருக்கலாம். இல்ல தனியா இருந்திருக்கலாம். ஓகே. தனியா நின்று வரலாம். இல்ல தனியா வரலன்னா அவருக்கு தெம்பு இல்ல, கட்சி இல்லைன்னு தான் அர்த்தம். என்னதான் இருந்தாலும் தனியா நின்று வரணும். தோத்தாலும் பரவாயில்ல. சீமான் இல்லையா? சீமான் எப்படி இருக்காரு? தோத்துட்டே தானே இருக்காரு. பரவாயில்லையே, தோத்தாலும் பரவாயில்ல. தனியா தானே இருக்கிறாரு. இன்னும் மட்டும் ஜெயிச்சா தானே. ஜெயிக்கிறது அடுத்ததுங்க. வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும். அடுத்த வாட்டி வெற்றி வந்தா என்ன சொல்லுவீங்க? நம்ம யாரும் கணிக்க முடியாது. பட் யாராலையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு கால் வந்ததுன்னா, ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்ததுன்னா, இது ஒரு முறை தோத்தா 5 முறைக்கு வாய்ப்புகள், 5 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இருக்கா இல்லையா? பயன்படுத்திக்க வேண்டியதான். தனியாக நிற்கிறது தான் எனக்கு சால சிறந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற இதில் போயிருக்கலாம். அவருக்கு இன்னும் ஓட்டே போட மாட்டோம் பன்னீர்செல்வத்துக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் எங்கே நின்னாலும் போட மாட்டோம்.
அம்மாவுக்கு துரோகம் பண்ணவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அவர் என்ன துரோகம் பண்ணாரு? அவர் முதலமைச்சராக இருந்தார்கள் அண்ணா திமுகவில். ஆமா. இருந்தால் நீ அதில் தான் இருக்கணும். ரைட்டா? இல்லை வேற கட்சியில் போய் சேரணும். திமுகவில் போய் சேரலாமா? சேரக்கூடாது. ஆமாம். ஆனா எடப்பாடி வந்து இவ்வளவு நாள் அதிமுகவில் இருந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. சின்ன தொண்டனா இருந்து இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்தவர் தான் ஓபிஎஸ். அப்படி இருக்கக்கூடிய கட்சியில நீ வெளியில அனுப்புறாரு, சேர்க்கவும் மாட்டாரு, சேர்க்க முடியாதுன்னு அவருக்கும் வாயுது, இவருக்கும் வாயுது. அவரும் சர்வீஸ், இவரும் சர்வீஸ். அதில் அவர்கிட்ட போட்டி ஃபைட் பண்ணுமே தவிர கட்சி விட்டு போக கூடாதுல்ல. ஃபைட் பண்ணாம போயிட்டாரு. ஆனா இது திமுகவுக்கு எப்படி சாதகமா அமையும்? அது பிரச்சனை கிடையாது. அது அவங்க வந்து யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தா கூட சரி, வந்தா ஏத்துப்பேன் நான். அது மாதிரி தான் அவரு போயிட்டு இருக்கிறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்கள் இப்படி எல்லாரும் திமுக பார்த்து போறாங்க. அப்போ திமுகவுக்கு இது இந்த தேர்தல் பலமாக அமையுமா? இருக்கும், பலமா இருக்கும். அடிமட்டத்துல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. அதாவது சூரியன் அடிமட்டல இருந்து எதுல இருந்து எதுவும் பிரியல. அதுல இருந்து இவன் வரல, இவன் வந்து இதுல போல, இவன் ஒரே மாதிரி அப்பம் புள்ள அப்படிதான் போய் இருக்குது. இப்போ இவரு சாலி இல்லைன்னா அடுத்து அவன் பையன் வருவான். அப்படிதான் ஒரு அவங்க கரெக்டா இருக்காங்க, நேர்மையா இருக்காங்க. அதனால தைரியமா இருக்கலாம். ஓகே. அதனால எல்லாம் இது வந்துட்டாங்க. ஆனா இது பன்னீர்செல்வம்க்கு வந்து இது சரியா வராது. அது சரியா வராது. இருந்தாலும் பாப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. சில பேர் வந்து பாஜக தர்ம யுத்தம்லாம் நடத்திருக்காரு. சோ பாஜக வந்து சொல்லிதான் வந்து இவர் போய் சேர்ந்திருக்காரு. திமுகக்குள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் 1000 பேர் சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு நேர்மை. ஓகே. ஆனா சில பேர் இன்னும் இவர் விசில் சின்னத்துக்கு போயிருக்கலாம், விஜய் கூட கூட்டணி வச்சிருக்கலாம், திமுக கூட வைக்கிறதுக்கு விஜய் கூட அப்படி கிடையாது. இது அவங்க பெருந்தன்மை. இதுல எல்லாம் அதெல்லாம் இப்ப வந்தவனுக்கு கிட்ட போக முடியாது. உடனே ஒரு ஆட்சி விஜய் உடனே ஆட்சி போயிட முடியுமா? போக முடியாது. அதுக்கு திமுகவே பெட்டர். இதுதான். ஏன்னா இவங்க அடியில இருந்து அப்பம் புள்ள இருந்து இவங்க வந்த இப்ப புள்ளை எடுத்து அந்த புள்ள உடனே நிக்க முடியுமா? அப்ப இல்லைன்னா அந்த புள்ளைக்கு உள்ள வர முடியும். அது மாதிரி தான். அந்த மாதிரி தான். சோ ஓபிஎஸ் வந்து திமுக போனது ஒரு வகையில பெட்டரா? பரவாயில்லன்றீங்க நீங்க? ஏன்னா எல்லாம் ஒரே இதுதானம்மா, ஒரே திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய அவங்க எல்லாம் ஒரே இது இல்லையா, மரியாதை இல்லையா? இருந்தாலும் அதிமுக திமுக பெரிய ஒரு வயசான சின்ன பையன் போக முடியுமா? அது மரியாதை இருக்காது. மரியாதை இருக்கு. ஆமா. செங்கோட்டையன் போயிருக்கிறாரு அண்ணா. அப்படின்னு இல்லை, அது வேற இது வேற. எல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சுமா, அவ்வளோதான். அது இதெல்லாம் நல்லதெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போலாம் அவங்க கட்சிக்கு யார் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ போய் சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி இவரை சேர்க்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் போய் சேர்ந்தாரு அப்படின்னு. ஆமாம், அவங்களுக்குள்ள பிரச்சனைனால தான் சேர்ந்தாங்க. திமுகலாம் இது ஏடிஎம்கெல்லாம் பிரிஞ்சு போனதுனால அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஒற்றுமையாக இருந்தால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இப்போ போய் திமுகவில் சேர்ந்துருக்கிறாரு. இது சரியா வருமா? இது எதிரெது துருவங்களா இருந்துட்டு இப்படி திமுகல போய் சேர்ந்துருக்கிற மக்கள் அங்கீகரிப்பாங்களா? நடைமுறையில தான் பார்க்கணுமா? அது மக்கள் பெருசா இதை கவனிப்பாங்களா? இதை கவனிப்பாங்க, கண்டிப்பாக கவனிப்பாங்க. ஓகே. வாக்களிப்பாங்களா ஓபிஎஸ்? அது வந்து சொல்ல முடியாது. சரி. ஆனா திமுக நோக்கி தேமுதிக இப்படி ஓபிஎஸ்னு எல்லாரும் அவங்க நோக்கி போறது 2026ல திமுகவுக்கு பலமா அமையுமா? அதுதான் சொல்லுமே, எல்லாம் நடைமுறையில தான் பார்க்கணும். ஏன்னா புது கட்சி ஒன்று உருவாகுதுல்ல, அதனால எதுவுமே சொல்ல முடியாது. ஆமா. சில பேர் ஓபிஎஸ் வந்து இங்க பிரச்சனை அப்படின்னா திமுகவுக்கு போறதுக்கு பதிலாக புது கட்சியான விஜய் கூட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் பிரச்சனை இல்லைன்னா செங்கோட்டை எல்லாம் போயிருக்காருல்ல, அதனால எல்லாரும் அப்போ எல்லாம் அப் அண்ட் டவுன் மேலே கீழே எல்லாத்தையும் யோசிப்பாங்களே, அதனால அதுக்காக தான் இந்த மாதிரி போகிறாங்க. திமுக போனது ஓரளவு நல்ல மூவா இல்லை இது தேவையில்லாதது? அது அவங்களோட அதாவது பிஸ்னஸ் சொல்லிட்டலாமா, அவங்க இதுக்கு எவ்வளோ இதாக கிடைக்கிற மாதிரி. கண்டிப்பாக நல்லதுதான். நல்லதுதானா? ஆமா. ஏன் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நாள் அவர் வந்து அங்க இருந்து பிரயோஜனம் இல்லாத ஆகிட்டாருல்ல அவரு. யாரு வாழப்பாடி, அதனால இங்க வந்துட்டாரு. இப்போ அது நல்லபடியா இருக்கட்டும் அவரு. ஆனா அதிமுகவுக்காக இவ்வளவு நாள் உழைச்சிட்டு அந்த கட்சி 70 வருஷமா நாங்க காலையில பாக்குறோம். 70ல இருந்து அண்ணா டிஎம்ல இருந்துருக்காரு. எத்தனை வாட்டி அவர்கிட்ட போய் சீட்டு கேட்டிருப்பாரு, கொடுக்கவே இல்லையே. அப்ப அவர் மனுஷன் தானே இவ்வளவு காலமா இருந்தவர். இது துரோகம் இல்லையா? அப்போ துரோகம்னு சொல்றாங்க அதிமுக காரங்க. இது துரோகம் இல்ல, அவருக்கு சீட்டு கொடுத்துருந்தா ஏன் துரோகம் ஆகுது? அவரை ஒதுக்கி வச்சதுதான் தப்புன்றீங்களா? ஆமா, ஒதுக்கி வச்சு எடுத்து தானே இங்க வந்தாரு. திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அதிமுக. அவர் வந்து திமுகவிலே வந்து சேர்றதுன்றது கட்சியுடைய அடிப்படை விஷயமே தவறா மாறுது இல்லையா? தவறு கிடையாது. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு மனுஷன். அதனால இதில் வந்து அவர் இருந்து அவர் மரியாதையா அவர் காப்பாத்திக்கிறாரு. இதுக்கு விசில் சின்னத்துக்காவது போயிருக்கலாம், விஜய் கூடயாவது போயிருக்கலாம். தப்பு. எம்ஜிஆர் காலத்துல கருணாநிதி அண்ணாதுரை இருந்தாரு, எம்ஜிஆர் கூட இருந்தாரு. அவங்க 2 பேர்கிட்ட எம்ஜிஆர் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்களாம் சார்ந்தவங்க. இவருக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியும்? சும்மா டைரக்ஷன்ல படம் எடுக்கிறவங்க கதை வசனம் எழுதி கொடுத்துட்டு அதை நடிச்சுட்டு போயிடுறாரு அவரு. அவர் இருந்து இந்த மாதிரி தொண்டருங்க கூட இருந்து வேலை செஞ்சு அவர் ஒரு கட்சியில இருந்து அப்புறமா ஜெயிச்சு வந்தாருனாக்கா பரவாயில்ல. போய் பணத்தை கொட்டி செலவு பண்றது தான் மிச்சம். ஓபிஎஸ் இப்போ திமுக போனதான் மக்களை அங்கீகரிப்பாங்க. ஆமா, பன்னீர்செல்வத்தை ஆதரிப்பாங்க. நன்றி. வணக்கம்.